Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா dimension of a hall கொடுத்துருக்காங்க length, breadth and height. இப்போ cost of whitewashing the walls and ceiling at the rate of rupees 8.50 per meter square என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஹாலோட டைமென்ஷனை முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ லென்த் வந்து 10 மீட்டர், breadth வந்து 9 மீட்டர் and height வந்து 8 மீட்டர். இப்போ இதில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து வால்ஸ், அதுக்கப்புறம் சீலிங். ஸோ ஏரியா ஆஃப் வால்ஸ் அப்படின்னு முதல்ல எடுத்துக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த வால்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு லென்த் அண்ட் பிரெத் மட்டும் வராது. ஸோ 2 into BH plus HL வரும். இது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணால் ஸோ 2 into 9 into 8, அடுத்தது 8 into 10. இப்போ இதோட ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன் 2 into இது வந்து 72 வந்துடும், இது 80 வந்துடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 72 and 80 ஆட் பண்ணால் வந்து இது ஒரு 2, அதுக்கப்புறம் இது ஒரு 15. ஸோ டோட்டலாக 2 into 152, இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4, அதுக்கப்புறம் 5 2s are 10, இங்கே 1 வந்துடும். ஸோ 2 1s are 2, 3. ஸோ 304 இவ்வளோ மீட்டர் ஸ்கொயர். இப்போ சீலிங் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் சீலிங் அப்படின்னு எழுதணும். இது வந்து வெறும் லென்த் இன்ட்டு பிரெத் மட்டும் வரும். ஸோ லென்த்தோட வேல்யூ 10 அண்ட் பிரெத்தோட வேல்யூ 9. டோட்டலாக இது வந்து 90 மீட்டர் ஸ்கொயர். அப்போ நமக்கு தேவையான டோட்டல் ரெக்வயர்டு ஏரியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எதெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ண போகிறோமோ அந்த ஏரியா. ஸோ டோட்டல் required area equal to area of walls plus area of ceiling. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏரியா ஆஃப் வால்ஸ் தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 304 அதோட இந்த 90-ஐ ஆட் பண்ணணும். இப்போ டோட்டலாக இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 304ம் 90யும் சேர்த்தா 394 வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 394 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதில் வந்து காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் வந்து rupees 8.50 per meter square இருக்கு இல்லையா. ஸோ இப்போ காஸ்ட் அப்படின்னு எழுதணும். காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் அப்படின்னும்போது இந்த 394 வந்து இன்ட்டு 8.50 மல்டிப்ளை பண்ணும். 8.50 8.5. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணும்போது இங்கே பாருங்க 394 இன்ட்டு 8.5. ஸோ 5 4s are 20, 9 5s are 45, plus 2 இருக்கு 47, அப்புறம் 5 3s are 50, plus 4 19 ஆயிடுச்சு. அப்புறம் 8 4s are 32, இங்கே பேலன்ஸ் 3 இருக்கு. இது 72 plus 3 75, இங்கே பேலன்ஸ் 7 இருக்கு. 8 3 24 plus 7, ஸோ 31. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இங்கே 0 9 இது 14 ஆகிடும். 1 பேலன்ஸ், இது 3 இது 3. ஒரு டெசிமல் மூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்துடும். இப்போ டோட்டலாக இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா rupees 3349